வாக்கு 3மே சமமா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இதுல 2 சமமா இருக்கு, 1 வந்து இதுவா இருக்கு அப்படின்னா, அதை எப்படி வந்து மாத்திக்கிறது? பாதி கிணறு தாண்டிட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கிணத்துக்குள்ளே விழுந்துட்டேன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ ஏதோ நீங்கள் சொல்லும்போது 3ல் 2 சரியாக போச்சு, 1 வந்து சரியாகலைன்னா நம்மளுக்கு வைராக்கியம் பத்தலைன்னு அர்த்தம். இந்த பாதை, இந்த ஆன்மீக பாதை வந்து ஒன்லி ஃபார் த ஹீரோஸ், வீரர்களுக்கு மட்டும்தானே தவிர்த்து கோழைகளுக்கு இல்லை. நம்ம நிறைய விஷயங்களை வந்து கோழைத்தனமாக விட்டுறோம், பயந்து விட்டுடுறோம். சில காரியங்கள் நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் செஞ்சு அவன் என்ன சொல்லுவானோ, இவன் எது சொல்லுவானோ, அவன் அப்படி பண்ணிடுவானோ, இப்படி பண்ணிடுவாங்கிற பயத்தில் செய்யாமல் விட்டுருவோம். சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல சொல்கிறதே கிடையாது. சொன்னால் அவங்க இதை பேசிடுவாங்களோ, இதை அப்படி பேசிடுவாங்களோ, நம்மளை பற்றி தப்பாக எடுத்துக்குவாங்களோ அப்படின்னு. சில விஷயங்கள் நம்ம நினைக்கவே கூடாது, ஆனால் நம்ம எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருப்போம். எல்லாமே மாறுபட்டே நினச்சிக்கிட்டு இருப்போம். இந்த 3ம் ஒன்று போல் என்னைக்கு மாறுதோ, என்னைக்கு மாறும், என்னைக்கு வந்து குருநாதன் திருவடியில் சரணாகதி அடைகிறோமோ அன்னைக்கு மாறும், எல்லாம் மாறும். என்னைக்கு வந்து குருநாதர் வந்து அந்த சரணாகதியை ஏற்றுட்டு நம்மளை வந்து அரவணைச்சிக்கிறாரோ, என்னைக்கு அவருடைய அருள் நம்மளை பரிபூர்ணமாக ஏற்றுக்குதோ அன்னைக்கு எல்லாமே ஒன்றாயிடும். அவர் நினச்சா தான் அது சாதியுமே தவிர்த்து, நீங்கள் ஒவ்வொன்றா சொல் தனியாக, இது செயல் தனியாக, உணர்வுகள் தனியாக நீங்கள் ஒவ்வொன்றா டீல் பண்ண போனீங்கன்னா இதுக்கு முடிவே கிடையாது. இது இன்ஃபினிட்டாக போய்கிட்டு இருக்க ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் ஒரு இடத்துல கட் பண்ணால் இன்னொரு இடத்துல முளைச்சி வரும். அதனால் நீங்கள் மொத்தமாக நீங்கள் குருநாதன் திருவடியில் ஒப்புவிச்சு நீங்கள் சரண்டராகி அவர்கிட்ட நீங்கள் வந்து சகலமும் இழந்து நின்றுட்டீங்கன்னா, சகலத்தையும் ஒன்று கூட மிச்சம் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அவர் திருவடியில் வச்சுட்டோம்னா அவர் நம்மளை ஏற்றுக்குவார். அவர் தான் நம்முடைய அந்த மும்மலங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மும்மலங்கள் வந்து கடத்த வைப்பார். அவரால் தான் முடியுமே தவிர்த்து நமக்கு சக்தியே கிடையாது. நமக்கு சக்தி இருக்குன்னு நினைக்கின்றே நமக்கு அகம்பாவம் தான் வளரும், அகங்காரம் தான் வளரும். அதனால் இது இப்படித்தான், அவருக்கு தான் அந்த சக்தி உண்டு, அதை நம்பணும், சரணாகதி அடையணும். இந்த சரணாகதி அடைஞ்சதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கும், அவரே மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்குவார். சாமி சொன்ன ஒரு வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை. Father has given us some work, so let us do that work. And when you are doing Father's work, you need not worry about your spiritual growth. My Father will take care of you. அப்பா கொடுத்த வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தால் போதும். அப்பா கொடுத்த வேலை என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தை சரியாக பராமரித்தாவே அப்பா கொடுத்த வேலையை சரியாக செய்கிற மாதிரி தான் நடத்தும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு குடும்பத்துக்கு உண்டான ஒரு தொழில் இருக்குது, குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் சரியாக பாதுகாத்தாவே அப்பா கொடுத்த வேலையை சரியாக செய்கிற மாதிரி இல்லையா? அது சரியாக செஞ்சாவே அடுத்து வந்து தெய்வம் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சியை பார்த்துக்கோன்னு சாமியை உறுதிமொழி கொடுத்தார். Father has given us some work, let us do that work. Regarding the spiritual growth, my Father will take care. நம்முடைய ஆன்மீக வளர்ச்சியை அப்பா பார்த்துக்குவார். You need not worry about that. நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம்னார். இதை விட தெளிவாக எப்படி சொல்ல முடியும்? ஸோ நம்ம வாழ்க்கை, நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துருவோம். மற்றதெல்லாம் குருநாதன்ட்ட ஒப்படைச்சிருவோம், அவர் பார்த்துக்கிட்டோமே. இது கால வர்த்தமான பேதங்கள்லாம் பார்க்க வேண்டாமே. எப்போ நடக்கும், என்னைக்கு நடக்கும், இன்னைக்கா நாளைக்கா, இன்னும் எந்த இடத்துல நடக்கும், எப்படி நடக்கும், இது அந்த கேள்வியே கேட்க வேண்டாம். இதெல்லாம் வந்து ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான கேள்விகள். குருநாதனுங்கிறது முழுமையான ஒரு வஸ்து. அந்த முழுமையான வஸ்துட்ட போய் நீங்கள் வந்து அடைக்கலம் போனதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்களை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டாமே.